இப்போ பார்க்க போகிற ஒரு சீரிஸோட நேம் வந்து த கேம் யூ நெவர் ப்ளே அலோன் அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தான் ஒரு 12:30க்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 எபிசோடுக்கு வந்து மேலே இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 எபிசோடு பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதோட டேரக்டர் யாருன்னா வந்து எம் ராஜேஷ் சில்வா அப்படின்ற டேரக்டர். அவர் வந்து கடராம் கொண்டான்னு சொல்லிட்டு விக்ரம் வச்சு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தை வந்து இயக்குன ஒரு டேரக்டர். அவரோட சீரிஸ் தான் வந்து இந்த ஒரு சீரிஸ் த கேம் யூ நெவர் ப்ளே அலோன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஷர்தா அவங்க தான் வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோயினாக. மெயின் ரோல் வந்து அவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் அவர் வந்து அவருமே வந்து ஒரு லீட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து ஷர்தாவை சுற்றி தான் வந்து படம் அந்த சீரிஸ் முழுக்க வந்து போயிட்டுருக்கு. முதல் 2 எபிசோடு பார்க்குறப்பே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது ஒரு கேம், அந்த கேம் வந்து டெவலப் பண்ணுற ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த இதில் வந்து லீட் ரோலாக பண்ணியிருக்க ஷர்தாவும் சந்தோஷம் 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க 2 பேருமே வந்து ஒரே கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து கேம் டெவலப்பராக. ஸோ அந்த கம்பெனி அங்கே நடக்கிற சுச்சுவேஷன் வச்சு தான் வந்து படம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் வந்து இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பற்றியுமே வந்து அந்த முதல் எபிசோட் ஃபுல்லாக பேசிட்டு. ஸோ ஏன்னா இவர் வந்து குழந்தை வேணுன்றாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்னோட கெரியரில் வந்து நான் அச்சீவ் பண்ணி ஸ்டேபிள் ஆனவனை தான் குழந்தை வந்து பெற்றுப்பேன். ஸோ நீ எப்படி அவரோட கேம், அதாவது சந்தோஷ் ஒரு கேம் ரெடி பண்ணுறாரு, அதில் வந்து ஒரு நல்ல அச்சீவ் பண்ணிட்டாரு. பட் இவங்க வந்து ஒரு கேம் ரெடி பண்ணுறாங்க, அதில் இப்போ தான் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்காங்க. நான் எப்போ என்னோட ஒரு கேரியரில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணுறனோ அப்போ நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குமான ஒரு கான்வர்சேஷன். அதே நேரத்தில் அந்த கேமிங்கில் உள்ள ஒரு பாலிடிக்ஸ், அங்கே உள்ள போட்டி பொறாமைகள், அங்கே உள்ள பிரச்சனைகள் அப்படி. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து இவங்க வந்து சோஷியல் மீடியாலையுமே வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சோஷியலாக வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறையா இன்டர்வியூஸ் வந்து அவங்களோட ஒர்க் ரிலேட்டடாக கொடுக்குறாங்க. அதில் நிறைய விஷயத்தை வந்து போல்டாக பேசுகிறாங்க. அதாவது வந்து உமனுக்கு சப்போர்ட்ஸ் பண்ணி வந்து நிறைய விஷயம் பேசுகிறனால அதில் நிறைய வந்து ட்ரோல் ஆகிறாங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து வெட்டி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி நிறைய ட்ரோல் வீடியோ வந்து போயிட்டே இருக்காங்க. அதுவும் மேக்ஸிமம் வந்து ஒரு பெரிய டீமே வந்து அதுக்கு இவங்களை ட்ரோல் பண்ணுறதுக்கே ஒர்க் பண்ணி இவங்களை வந்து அப்செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயத்தை சுற்றியே வந்து முதல் 2 எபிசோட் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நிறைய விஷயம் வந்து சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் கேம் ரிலேட்டடாக வந்து போய் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அதை சுற்றியுமே வந்து முதல் 2 எபிசோடு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 எபிசோடு பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதாவது இவங்க 2 பேத்துக்குமான அந்த பர்சனல் லைஃபு, அவங்க குழந்தை பெற்றுக்கலாமா வேணாமா, அவங்களோட கேரியர் இம்பார்ட்டன்ஸு, அவங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு இந்த புக்கிட்டு போகுது. அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹீரோ அந்த லீட் ரோல் நடிச்சிருக்கவங்க வந்து சேம் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் சப்போர்ட்டுமே வந்து ஹஸ்பண்ட்னால தான் கிடைக்குது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு கேம் டெவலப்பராக இருந்து ஒரு நல்ல அச்சீவ் பண்ணியிருக்காரு. இவங்களோட கேம் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் எல்லாமே அவர் மூலியமாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் இவங்கள சொல்கிறாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேம் கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்க ஒரு காம்படிஷன். அதே மாதிரி வந்து உன்னோட கேம் சக்ஸஸா, என்னோட கேம் சக்ஸஸா, ஸோ உமன்ஸ் வந்து பெரிய ஆள், பாய்ஸோட சப்போர்ட் தேவைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்க. அதனால சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் திங்ஸு, அங்கிட்டிருந்து ஒரு வில்லினிசமாக இது வந்து ஒன்று உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஏரியாவில் வந்து இந்த எபிசோட்ஸில் வந்து முதல் 2 எபிசோடு வந்து பயணிக்குது. ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஷர்தா அவங்களோட ஆக்டிங் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம விக்ரம் இதில் வந்து எப்படி வந்து ஒரு கோவக்கார ஒரு இதாக பார்த்துருப்போமோ இதுலேயுமே நிறைய விஷயம் அவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மே உள்ள கான்வர்சேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு, அந்த கேம் ரிலேட்டடான ஒரு பாலிடிக்ஸு, அங்கே உள்ள ஒரு சுச்சுவேஷனு, இவங்களோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து ஒரு சீன்ஸ் வந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. முதல் 2 எபிசோடு வந்து ஒரு 42 மினிட்ஸ் வந்து இருக்கும். அது 2 எபிசோடுமே பார்த்து போர் அடிக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு எபிசோடு முடிஞ்சோடனே வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. 2 எபிசோடு வந்து உங்களுக்கு போனது தெரில. ஸோ அடுத்த ஒரு மீதி உள்ள எபிசோடையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து முதல் 2 எபிசோட்லேயே வந்துடுது. ஏன்னா அந்த முதல் 2 எபிசோடுமே ரொம்ப ரொம்ப போர் அடிக்காது, அவ்வளோ என்கேஜிங்காக போயிட்டுருக்கும். மியூசிக் வைஸும் சரி, அந்த சீன்ஸ் வைஸும் சரி, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். எந்த சீன்ஸுமே போர் அடிக்காமல் எடுத்தவொடனே இன்ட்ரோ சீனே வந்து ஷார்ட்டாக அவங்க லீட் ரோல் அவங்களோட தான் காட்டுவாங்க. அவங்களோட சீன்ஸே வந்து அப்படி அழகாக போயிட்டு இருக்கும். படம் எடுத்தவொடனே வந்து அவங்க கடலில் வந்து கரை ஒதுங்கி கிடைக்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மேபி அது ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க போல். அதுக்கப்புறம் வந்து நார்மலான ஸ்டோரி வந்து ஆஃபீஸ் லைஃபு, பர்சனல் லைஃபு, இந்த கேமிங்கு, அந்த கேமிங்க்கு வந்து அவார்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நல்லா இருக்குது. அதான் உண்மையிலே வந்து ஒரு சீரிஸ் வந்து பார்க்குற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் மட்டும் இந்த சீரிஸில் தெரியுது. மியூசிக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு சீன்ஸையுமே வந்து மியூசிக்கும் சரி,
சரி அந்த ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரம் பார்க்குறப்ப போர் அடிக்கலன்னா அடுத்த ஒரு 4 எபிசோடுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து மொதல் 2 எபிசோட்லேயே வந்து இது அந்த சீரிஸ் வந்து உருவாக்குது. ஸோ எல்லா கேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் ரிலேட்டடாக உள்ளது, அங்கே ஆஃபீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்டிங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுமாதிரி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காம்பினேஷனே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டைலாக்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் போக போக இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த இவங்களை ட்ரோல் பண்ணுற குரூப் வந்து உண்மையிலேயே அவங்க தான் வில்லனா, அவங்களால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நோக்கி தான் வந்து போகும்னு நினைக்கிறேன். பட் நான் இன்னும் எல்லா எபிசோடும் பார்க்கல. பட் இப்போ வரையும் பார்த்த வரையும் எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சீரிஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. அதே நேரத்தில் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. நீங்களுமே வந்து வாய்ப்பு இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலேயே சூப்பரான ஒரு நல்ல த்ரில்லர் சீரிஸாக வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வந்திருக்கு. அது வந்து தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. 4-5 லாங்குவேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்து உங்களுக்கு டைம் இருந்தால் தாராளமாக போய் பாருங்கள். ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தது முதல் 2 எபிசோடு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் சொல்லுங்கள். நன்றி.